மீட்கப்பட்ட வவுனியா மாநகர சபை செங்கோல் நீதிமன்றத்தில் ஒப்படைத்த போலீசார். பாரிய பொய்களை கூறி ஏமாற்றியுள்ள அனுர அரசு ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு. கருணாவுடன் கைகோர்த்த முக்கிய புள்ளி அம்பலமாகும் உண்மைகள். அம்பாறையில் இடம்பெற்ற 6 மனித படுகொலைகள் இனிய பாரதிக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. அரசினை அபாண்டமாக பேசுவதை நிறுத்துங்கள், வாசுதேவ நாணயக்கார வலியுறுத்து. சர்வதேச பட்டியலில் இலங்கைக்கு முதலிடம், சுற்றுலாத்துறையில் புதிய மைல்கல். இந்தியா இலங்கை அறிவியல் கண்டுபிடிப்புகளை கொள்கை மற்றும் தொழில்துறையுடன் இணைக்கும் புதிய ஒத்துழைப்பு. மயிலத்தமடு மாதவனை பகுதியில் மேய்ச்சல் தரைகள் சேதமாக்கப்படும் முறைப்பாடுகள் ஏற்கப்படவில்லை, பண்ணையாளர்கள் குற்றச்சாட்டு. பிள்ளைகள் போதைப்பொருள் பாவனையில் ஈடுபடுகிறார்களா என்பதை கண்டறிய பரிசோதனை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை பெற்றோருக்கு ஏற்படுத்தி கொடுப்பது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. பிள்ளைகள் போதைப்பொருள் பயன்பாட்டுக்கு அடிமையாகி உள்ளனரா என்பதை பெற்றோர்கள் தனிப்பட்ட முறையில் பரிசோதித்து பார்ப்பதற்கான விசேட போதைப்பொருள் சோதனை கருவிகளை மருந்தகங்கள் மூலம் எளிதாக கொள்வனவு செய்யும் முறைமை உருவாக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பிலான சோதனை கருவிகளை சந்தைக்கு அறிமுகப்படுத்துவதற்கு அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது. நாட்டிலிருந்து போதைப்பொருள் ஒழிப்புக்காக நடைமுறைப்படுத்தப்படும் ரடமகட தேசிய செயற்பாடு சபை, முப்பீட மகா சங்கத்தினர் உள்ளிட்ட சமய தலைவர்களின் பங்கேற்புடன் ஜனாதிபதி செயலகத்தில் கூடிய போது இந்த தீர்மானம் கலந்துரையாடப்பட்டது. இதேவேளை போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவில் நவீன வசதிகளை ஏற்படுத்துதல், ரசாயன பகுப்பாய்வாளர் அலுவலகத்தில் பணிகளை வினைத்திறனாக்குதல், ரசாயன பகுப்பாய்வு அறிக்கைகளை மேற்கொள்வதற்கு நவீன தொழில்நுட்ப முறைகளை கையாளுதல் போன்ற விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. சுயநல நோக்கோடு அரசின் மீது அபாண்டமான தாக்குதல்களை நடத்துவதை விடுத்து அரசு இன்று எதிர்நோக்கும் இக்கட்டான சூழ்நிலையை ஓரளவுக்கு மனிதாபிமானத்துடன் அனுதாபத்துடனும் அணுகி பேச வேண்டும் என முன்னாள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். அத்துடன் தற்போதைய அரசு சர்வதேச நிதி நெருக்கடிகள், இயற்கை பேரிடர்கள் மற்றும் நுகர்வோர் நலன் சார்ந்த கொள்கைகள் காரணமாக பாரிய சவால்களை எதிர்நோக்கியுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் காரணமாக அரசு ஒருபுறம் கடுமையான நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளது. இந்த ஒப்பந்தம் தற்போதைய அரசால் ஏற்படுத்தப்பட்டது ஒன்றல்ல. இது கடந்த கால அரசால் உருவாக்கப்பட்டு தற்போதைய அரசின் தலையில் சுமத்தப்பட்ட ஒரு சிக்கலான நிலை. இதேவேளை அரசு எதிர்பாராத வேறு சில சவால்கள் முகம் கொடுக்க வேண்டியுள்ளது. நாட்டில் ஏற்பட்ட டிட்பா சூறாவளி காரணமாக பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவாக அரசுக்கு வரவு செலவு திட்டத்தில் மேலதிகமாக 500 பில்லியன் ரூபாவை செலவீனமாக சேர்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. தற்போதைய டெங்கு தொற்று மற்றும் நோய் பரவலும் அரசுக்கு மற்றும் ஒரு பெரும் சவாலாக மாறியுள்ளது. இவ்வாறான தொடர் சவால்களுக்கு மத்தியில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை ஓரளவு நியாயமான மட்டத்தில் பேணுவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. உற்பத்தியாளர்களை விட நாட்டின் பெரும்பான்மையான மக்களாக விளங்கும் நுகர்வோரின் நலன் குறித்து அரசு அதிகமாக சிந்திப்பதால் இது சாத்தியமாகியுள்ளது. 2026 ஆண்டுக்கான உலகின் சிறந்த தீவு சுற்றுலா தலங்களில் பட்டியலில் இலங்கை முதலிடத்தை பிடித்துள்ளது. சர்வதேச சுற்றுலா ஊடகமான பிக் 7 டிராவல் நடத்திய சமீபத்திய மதிப்பீட்டின்படி இலங்கை அழகு, பல்லுயிர் பெருக்கம், கலாச்சார பாரம்பரியம், சுற்றுலா பயணிகளின் அனுபவம் மற்றும் உலகளாவிய மக்கள் செல்வாக்கு ஆகிய முக்கிய காரணிகளின் அடிப்படையில் இந்த தரவரிசை வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் நீண்ட காலமாக உலகின் முன்னணி தீவு சுற்றுலா தலங்களாக கருதப்படும் கிரீஸ், போர்ச்சுகல், அயர்லாந்து மற்றும் தாய்லாந்து போன்ற நாடுகளை பின்னுக்கு தள்ளி இலங்கை இந்த முதல் இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளது. இலங்கையின் தனித்துவமான பல்லுயிர் பெருக்கம், வளமான கலாச்சார பாரம்பரியம் மற்றும் மிக குறைந்த நிலப்பரப்புக்குள்ளேயே பல்வேறு சுற்றுச்சூழல் அமைப்புகளை ஒரே பயணத்தில் மிக எளிதாக அனுபவிக்கும் வசதி ஆகியவை இந்த முன்னிலைக்கு காரணங்களாக அமைந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் வைக்கப்பட்டிருந்த TMBB கட்சியின் அம்பாறை மாவட்ட பொறுப்பாளரும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமான இனிய பாரதி என்று அழைக்கப்படும் K. புஷ்பகுமாரவை எதிர்வரும் 8ஆம் தேதி வரை மட்டக்களப்பு சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்குமாறு அக்கரைப்பற்று நீதிமன்ற நீதவான் நேற்று உத்தரவிட்டார். கடந்த 2007ஆம் ஆண்டு ஜூன் 28ஆம் தேதி திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் விநாயகபுரத்தில் உள்ள அவரது வீட்டிலிருந்து திருக்கோவில் உள்ள பிரதேச சபையை நோக்கி பிரயாணித்த போது விநாயகபுரம் கோரக்கலப்பு வீதியில் வைத்து இனம் தெரியாத துப்பாக்கிதாரிகளால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக அவரது மனைவியார் படுகொலை செய்யப்பட்ட தனது கணவருக்கு நீதி கோரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். இது தொடர்பான விசாரணைகளை கடந்த கால அரசாங்கம் முன்னெடுத்தது. இதையடுத்து இந்த படுகொலை தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் செய்யப்பட்ட முறைப்பாடு தொடர்பாக அவரது மனைவி கடந்த 2025ஆம் ஆண்டு CID-யினரிடம் முறைப்பாடு செய்தார்.
இதனை அடுத்து அவர்கள் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் சந்தேகத்தின் அடிப்படையில் இனிய பாரதி கடந்த 2025 ஜூலை 6ஆம் தேதி திருக்கோயில் வைத்து அவரது சகாவான சசிதரன் தவசீலன் மட்டு சந்திவெளியில் வைத்தும் கொழும்பிலிருந்து வந்த குற்றப்புலனாய்வு பிரிவினால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட இவர்களை சிஐடியினர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விசாரணை மேற்கொண்ட நிலையில் 2005 தொடக்கம் 2009 வரையான காலப்பகுதியில் பிரதேச சபை சபையாளர் உதயகுமார் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் உட்பட 6 மனித படுகொலைகளுடன் தொடர்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து இவரை ஒரு வருட காலமாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வைத்திருந்த சிஐடியினர் இவருக்கு எதிராக அக்கரைப்பட்டி நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முன்னகர்வு பத்திரம் ஊடாக வழக்கு தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினர். இந்த வழக்கை நீதவான் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போது இவரை பயங்கரவாத தடை சட்டத்திலிருந்து விடுத்துள்ளதாக சிஐடியினர் நீதிமன்றத்துக்கு அறிவித்ததை அடுத்து நீதவான் இவரை எதிர்வரும் 8ஆம் தேதி வரை மட்டக்களப்பு சிறைச்சாலை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை கடந்த 2005 தொடக்கம் 2009 வரை காலப்பகுதியில் திருக்கோவில் மற்றும் விநாயகபுரம் பகுதியில் பலர் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பாக காணாமல் போன உறவுகள் இனிய பாரதி குற்றம் சாட்டி வருவதுடன் அவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அனுர ஆட்சிக்கு வருவதற்கு மக்களுக்கு பாரிய பொய்களை கூறி ஏமாற்றியுள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹசன் ராஜகருணா குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தலைமை அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசு மீண்டும் ஒரு முறை பேருந்து கட்டணங்களை உயர்த்த நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன் காரணமாக மக்கள் கடுமையான வாழ்க்கை செலவு பிரச்சினைக்கு முகம் கொடுக்க நேரிட்டுள்ளது. இந்த அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் கப்பலிருந்து இறக்கப்படும் விலையிலேயே மக்களுக்கு எரிபொருள் வழங்கப்படும் என்று அமைச்சர்களின் எரிபொருள் தரவு பணம் ஒழிக்கப்படும் என்றும் மின்சார கட்டணம் 1/3 பங்காக குறைக்கப்படும் எனவும் பிரச்சாரம் செய்து ஆனால் இன்று எரிபொருள் விலை சுமார் 40% அதிகரிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் எரிபொருள் விலையை மிக குறைந்த தொகையில் குறைந்திருந்த போதிலும் உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிக்கும் போது விலையை உயர்த்தும் அரசு உலக சந்தையில் விலை குறையும் போது அதன் நன்மைகளை மக்களுக்கு வழங்குவதில்லை. உலக சந்தையில் விலை அதிகரிக்கும் போது ஒரு விலை சூத்திரம், விலை குறையும் போது மற்றொரு விலை சூத்திரமும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த விலை சூத்திரங்கள் மக்கள் விடுதலை முன்னணி கட்சி அலுவலகத்தில் தயாரிக்கப்படுகிறதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. முறையான விலை சூத்திரம் பயன்படுத்தப்பட்டால் இவ்வாறு நடக்காது. மத்திய கிழக்கு போருக்கு முன்னர் 1 லிட்டர் ஆட்டோ டீசல் 281 ரூபாவாக இருந்தது. போரை காரணம் காட்டி அது 380 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டது. உலக நாடுகள் போர் முடிவடைந்ததும் டீசல் விலையை குறைத்த போதிலும் நமது அரசு அதனை குறைக்கவில்லை. அதேபோல் 293 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட 92 ரக பெட்ரோல் தற்போது 414 ரூபாவாக உயர்ந்துள்ளது. மக்களுக்கு வாழ முடியாத எரிபொருள் விலை சூத்திரத்தை அரசு உருவாக்கியுள்ளது. ஒரு மாதத்துக்குள் 3 தடவைகள் எரிபொருள் விலையை உயர்த்திய அரசு உலக சந்தை விலை வீழ்ச்சியடைந்த போது 3 தடவைகள் விலையை குறைக்க முன்வரவில்லை. இதன் மூலம் அதிக லாபம் ஈட்டுவதுடன் தனியார் எரிபொருள் இறக்குமதி நிறுவனங்களுக்கு தனிப்பட்ட லாபம் கிடைப்பதாக தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் நாட்டை சூறையாடி ஊழல் செய்து மக்களின் கோடிக்கணக்கான பணத்தை கொள்ளையடித்த தேடர் கூட்டத்தின் கூச்சலுக்கோ அல்லது அச்சுறுத்தலுக்கோ தேசிய மக்கள் சக்தி ஒருபோதும் அஞ்சப் போவதில்லை என பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்தார். ரத்னபுரியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். நித்பா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு மிக குறுகிய காலத்தில் நிவாரணங்களை வழங்கி வருகிறது. வரலாற்று ரீதியாக எந்த ஒரு அரசும் இவ்வளவு விரைவாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளை வழங்கியதில்லை. பல வருடங்கள் கடந்தும் நீதி கிடைக்காத மக்களுக்கும் அது அரசு துரிதமாக செயற்பட்டு வருகிறது. விடுபட்ட ஏனைய மக்களுக்கு நிவாரணங்களை விரைவாக கொண்டு சேர்க்குமாறு அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதியும் அரசும் பொய் கூறுவதாக ஊடகங்கள் மற்றும் தொலைக்காட்சிகளை முகம் காட்டுவதற்காக சிலர் பேசி வருகிறார்கள். கடந்த காலங்களில் கொள்ளையடித்துவிட்டு தற்போது சிறைக்கு செல்ல தயாராக இருப்பவர்களே இன்று எங்களை பார்த்து பொய் கூறுவதாக குற்றம் சாட்டுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறானவர்கள் இன்று எம்மை குறை கூறுகிறார்கள். அந்த முன்னாள் ஜனாதிபதி மற்றும் அவரது மகன் யார் என்பது மிக விரைவில் நாட்டுக்கு வெளிப்படுத்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். வவுனியா மாநகர சபை செங்கோல் மீட்கப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டதாக வவுனியா தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகர் RMJS ரத்னமலாலா தெரிவித்துள்ளார். வவுனியா மாநகர சபையின் செங்கோல், பதக்கம் மற்றும் முதல்வர் ஆடை என்பன காணாமல் போனதாக சபையின் செயலாளரால் வவுனியா தலைமை போலீஸ் நிலையத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை முறைப்பாடு செய்யப்பட்டது. குறித்த முறைப்பாட்டுக்கமைய வவுனியா தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து பிரதான பரிசோதகர் ஆனந்த விஜயசேகர தலைமையில் விசாரணைகளை முன்னெடுத்த வவுனியா தலைமை போலீஸ் நிலைய போலீசார் வவுனியா OR சின்னக்குளம் பகுதியிலிருந்து வவுனியா மாநகர சபைக்குரிய செங்கோலை மீட்டெடுத்தனர்.
முன்னாள் மேஜர் வழங்குமாறு கூறி அவருடைய நண்பர் ஒருவர் அங்கு கொண்டு சென்று செங்கோலை வழங்கியுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அங்கு கைப்பற்றப்பட்ட செங்கோல் வவுனியா நீதிமன்றத்தில் நேற்று போலீசாரால் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த செங்கோலை வவுனியா மாவட்ட உள்ளூராட்சி உதவி ஆணையாளரிடம் ஒப்படைக்குமாறு மன்றினால் போலீசாருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதை அடுத்து குறித்த செங்கோல் உள்ளூராட்சி உதவி ஆணையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் மயிலத்தமடு மாதவனை பகுதியில் விவசாய பயிற்சிகளுக்கான கால்நடைகளின் மேய்ச்சல் தரைகள் உளவுபடுத்தப்பட்டு சேதமாக்கப்பட்டு வருவதாக அப்பகுதி கால்நடை வளர்ப்பு பண்ணையாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். பண்ணையாளர்களின் கூற்றுப்படி செவ்வாய்க்கிழமை அப்பகுதிக்கு சென்ற சில அயல் மாவட்டத்தைச் சேர்ந்த சிங்கள விவசாயிகளுடன் பதட்டமான நிலை ஏற்பட்டதாகவும் அவர்கள் கத்திகளுடன் வந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்வதற்காக மயிலத்தமடு பண்ணையாளர்கள் சிலர் கடியனாறு போலீஸ் நிலையத்துக்கு சென்றுள்ளனர். எனினும் தங்களது முறைப்பாட்டை கடியனாறு போலீசார் ஏற்க மறுத்ததுடன் சம்பவம் தொடர்பில் மயிலத்தமடு போலீசாருக்கே தாங்கள் அறிவிப்பதாக கூறி தங்களை திருப்பி அனுப்பியதாக பண்ணையாளர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து இந்த விடயம் தொடர்பில் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு செய்ய முயன்ற போது தங்களை திருப்பி அனுப்பிய போலீஸ் அதிகாரியின் பெயர் மற்றும் தகட்டு இலக்கம் போன்ற விவரங்கள் வழங்கப்பட்டால் மட்டுமே மேலதிக நடவடிக்கைகள் எடுக்க முடியும் என அங்கிருந்த அதிகாரி தெரிவித்ததாக அவர்கள் கூறுகின்றனர். மேலும் 1/7/2026 அன்று மயிலத்தமடு மாதவனை பண்ணையாளர்கள் சங்க தலைவர் இந்த சம்பவங்கள் தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்ட செயலகம் மாவட்ட செயலாளருக்கு நேரில் சென்று விரிவான விளக்கம் ஒன்றை வழங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது நிலைபெறும் கடுமையான வறட்சி காரணமாக கால்நடைகளுக்கான குடிநீர் மற்றும் மேய்ச்சல் வளங்கள் கடுமையாக குறைந்துள்ள நிலையில் மேய்ச்சல் நிலங்கள் விவசாய நடவடிக்கைகளுக்காக அத்துமீறி செயற்பட்டு சேதப்படுத்தப்படுவது பண்ணையாளர்களின் வாழ்வாதாரத்தை மேலும் பாதிக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2005 ஏப்ரல் 15 அன்று மட்டக்களப்பு எல்லையில் உள்ள கர்மா குழுவின் முகாம் புலிகளால் தாக்கப்பட்டது. இதில் கொல்லப்பட்டவர்களின் உடல்களில் இருந்த இந்திய கடவுச்சீட்டுகள் மற்றும் சாரதி அனுமதி பத்திரங்கள் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் 4 பேர் இந்திய உளவுத்துறையான ரோவின் கீழ் இயங்கும் ENDLF அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்பது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. ஈழத் தேசிய ஜனநாயக விடுதலை முன்னணி ரோ அமைப்பால் உருவாக்கப்பட்டு அவர்களின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கிய ஒரு குழுவெனவும் 1980களில் இந்திய இராணுவத்துடன் இணைந்து செயற்பட்ட இவர்கள் மட்டக்களப்பு பகுதிகளில் விடுதலை புலிகளுக்கு எதிராக செயல்பட்டனர். இவர்களின் கட்சி சின்னமான 3 நட்சத்திரங்கள் கொண்டு மக்கள் இவர்களை 3 ஸ்டார் என அழைத்தனர். மட்டக்களப்பு காந்தி சதுக்கத்தில் இவர்கள் நிகழ்த்திய சித்திரவதைகள் இன்று மக்கள் மத்தியில் அச்சத்துடன் நினைவு கூறப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1989இல் இந்திய ராணுவம் வெளியேறிய போது இந்த அமைப்பைச் சேர்ந்த சுமார் 1600 பேர் இந்தியாவுக்கு குடிபெயர்ந்தனர். 15 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் அவர்கள் கர்னா குழுவுடன் இணைந்து கிழக்கு மாகாணத்தில் ரகசிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.